சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பரதகண்டத்தின் பெருமையும் கேதாரேஸ்வர மகிமையும். முனிவர்களே, பிரம்மதேவரின் புதல்வரான ஸ்வயாம்பு மனுவின் புத்திரன் பிரியவரதன். அவனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிரியவிரதன் தான் இருக்கும் போதே தன் புத்திரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று கருதி ரதத்தில் ஏறி மேருமலையை 7 முறைகள் வலம் வந்து 7 தீவுகளாக பிரித்தான். அந்த தீவுகளைப் போலவே 7 சமுத்திரங்களும் உண்டாயின. அவன் தன் புதல்வர்கள் 7வருக்கும் ஒவ்வொரு தீவாக பிரித்து கொடுத்து சிறிது காலத்தில் உயர் பதவியை அடைந்தான். அவன் பிள்ளைகளில் மூத்தவனான ஆக்னேத்திரனுக்கு ஜம்பு தீவை கொடுக்க அவன் அதை அரசு செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு பிறகு அவன் புதல்வன் நாபி என்பவனுக்கு ருஷபன் முதலாக 9 புதல்வர்கள் பிறந்தார்கள். ருஷபனுக்கு பரதன் முதல் 100 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவர்களில் பரதனே அரசனானான். ருஷபன் முதலான 9 சகோதரர்களும் மகா ஞானிகளாய் ஜனக மகாராஜனுக்கு ஞானோபதேசம் செய்து 81 புதல்வர்களை பெற்றார்கள். அவர்களில் சத்திரிய தர்மப்படி நடந்து முக்தி பிரியர்களாக இருந்தார்கள். அப்போது ருஷபன் 9 கண்டமாக இருந்த தன் ராஜ்யத்தை 9 கண்டமாக பிரித்து அவர்கள் யாவருக்கும் கொடுத்தான். அவை முழுவதற்கும் பரதனையே சக்கரவர்த்தியாக நியமித்தான். நாம் இருப்பது பரத கண்டம். இது மற்றெல்லா கண்டங்களையும் விட சிறந்தது. எல்லா கண்டங்களிலும் விஷ்ணுமூர்த்தி பல அவதாரங்கள் செய்து உலகை காத்தருளி வருவார். அவர் பரதகண்டத்தில் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயண ரூபமாக தோன்றி இருக்கையில் அவ்விருவரும் பார்த்திவ லிங்க பூஜை செய்யும் போது அவர்கள் பக்திக்கு இணங்கிய சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி, நீங்கள் நன்றாக பூஜித்தீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார். அதற்கு நரநாராயணர், எங்கள் விஷயத்தில் கருணை இருப்பின் எல்லோரும் தங்களை பூஜிக்கும்படி இவ்விடத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதற்கு இணங்கி சிவபெருமான் இமயமலையில் எப்போதும் பனியால் மூடப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் கேதாரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளி இருந்தார். அந்த இடத்தில் தேவர்கள் முனிவர்களை பூஜிக்க முடியும், பிறர் பூஜிக்கவும் சேவிக்கவும் முடியாது. இந்த பத்ரிகாசிரமத்தில் இருப்பவர்கள் கேதாரீஸ்வரரை பூஜித்து பலனடைந்தார்கள். அந்த லிங்கத்தை பக்தியோடு பூஜித்தால் சகல துக்கங்களும் நீங்கும். அந்த கஷேத்திரத்தில் ஒரு கங்கண ரூபம் இருக்கிறது. அதனை கையில் பூட்டியவனும் அதை தரிசித்தவனும் எல்லா பாவங்களையும் போக்கடிப்பான். பத்ரிவனம் அடைந்து சிவ தரிசனம் செய்பவன் முக்தனாவான். கேதார கஷேத்திரத்தில் நரநாராயணரை சேவித்தால் இஷ்ட காரியங்கள் கைகூடும். முனிவர்களே, கேதாரீஸ்வர ஜோதிலிங்க மகாத்மியத்தை சொன்னேன் என்று சூதமா முனிவர் கூறினார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.